இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகும் செய்தி என்ன? හරි අද දවසේ දෙවියන් වහන්සේ අපට දෙන්න යනා වූ පණිවිඩය මොකද්ද? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 තිමෝති 6 වෙනි පරිච්ඡේදයට පෙරලගමු. 11வது வசனத்தில் முதல் வரியை மாத்திரம் நான் வாசிக்க போகிறேன். 11 වෙනි පදයේ පළවෙනි කොටස විතරක් කියවන්න යනවා. நீயோ தேவனுடைய மனுஷனே. නමුත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යය. பவுலடியார் தீமோத்தேயுவை பார்த்து அழைக்கிறார். පවුල් තිමෝතියෝ බල්ලා ඔහුට කතා කරනවා தேவனுடைய மனுஷனே. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියලා. இந்த தேவனுடைய மனுஷனே என்ற இந்த வசனத்தின் ஆழம் நிறைய பேருக்கு தெரியாது. මේ දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියන ඒ වචනේ ගැඹුර බොහෝ දෙනෙක් දන්නේ නැහැ. இன்றைக்கு அநேகர் மேன் ஆஃப் காட் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். අද බොහෝ දෙනා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියාගෙන දඟලනවා. ஆனால் தேவனுடைய மனுஷனே என்று சொல்லும் பொழுது හැබැයි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියන වචනේ පාවිච්චි කරද්දී அவன் எதனுடைய மனுஷன் அல்ல என்பதனையும் இதற்குள்ளே பார்க்கிறோம். ඔහු මොන දෙයට අයත් නොවන කාගේ නොවන මනුෂ්‍යයාද කියන දෙත් ඇතුළත් වෙනවා. இப்போ பவுல் என்பவர் ஒரு பெரிய பாஸ்டர். දැන් පවුල් කියන්නේ ඊට ලොකු දේවදාසෙක්. அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ඔහු තිමෝතිව සේවයට ගන්නවා. தீமோத்தேயுஸ்ட லியனமா. තිමෝතියස් ලියනවා. யார் தீமோத்தேயு? කවුද තිමෝති කියන්නේ? ஒரு வாலிபர். එක තරුණයෙක්. பவுல் மூலமாக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு வாலிபன். පවුල් කන්නකොටගෙන සේවයට කැඳවුම් ලැබුවා වූ එක තරුණයෙක්. இன்றைக்கு அநேக பெரிய பாஸ்டர்மாருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? අද බොහෝ දේවදාසයන්ට මොකද්ද කැමති දන්නවද? இவர் பாஸ்டர் சுரேஷ் அசிஸ்டன்ட். මෙයා පාස් සුරේෂ්ගේ මේ கோலியா. அதாவது என்னுடைய மனுஷன். ඒ කියන්නේ මගේ මනුෂ්‍යයා. என்னுடைய அசிஸ்டன்ட். මගේ සහකාර සේවකයා. இப்போ ஒரு சபை, மவுண்ட் கார்மெல் சபை என்று வைத்துக் கொள்வோம். දැන් අපි මවුන්ට් කාමල් සභාව ගමු. அப்ப இந்த பாஸ்டர் மவுண்ட் கார்மெல் பாஸ்டர். දැන් මේ දේවදාසයෝ ඇවිල්ලා කර්මෙල් පර්වත සභාවේ දේවදාසයෝ. அவர் அசெம்பிளி ஆஃப் காட் பாஸ்டர். එහෙම නැත්නම් ඇසෙම්බලි ඔෆ් ගෝඩ් එකේ පාස්ටර්ස්. இவர் லைட் ஹவுஸ் பாஸ்டர். இவர் சிமர்னா சர்ச் பாஸ்டர். මේ ස්මරණ එකේ පාස්ටර්. එහෙම නැත්නම් ලයිට් හවුස් එකේ පාස්ටර්. ஆனால் பவுல் அடியார் தீமோத்தேயுவை பார்த்து හැබැයි පවුල් තුමා තිමෝතියෝ බලලා என்னுடைய ஊழியக்காரனே என்று சொல்லவில்லை. මගේ සේවකයා කියලා කිව්වේ නැහැ. என்னுடைய மனுஷனே என்று சொல்லவில்லை. මගේ මනුෂ්‍යයා කියලා කිව්වේ නැහැ. தேவனுடைய மனுஷனே என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියලා කියනවා. ஊழியக்காரர்கள் என்பவர்கள் தேவனுடைய மனுஷர்களாய் மாற வேண்டும். දෙවියන් වහන්සේගේ එහෙම නැත්නම් සේවකයෝ කියන කට්ටිය දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය විදිහට මාරු වෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய மனுஷனாய் மாறுவதென்றால் දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය විදිහට මාරු වෙනවා කියන්නේ நான் அந்த சபையின் ஊழியன், මම අර සභාවේ සේවයේ நான் இவருடைய உதவி ஊழியன், මම මෙයාගේ උදව් කරන සේවකෙක් இவைகளை விட வேண்டும். මේ දේවල් අතහරින්න ඕනේ. ஒரு உதாரணமாக ඒක උදාහරණයකට பாஸ்டர் மகேஷ் இருக்கிறார். மகேஷ் පාස්ටර් මහේෂ් ඉන්නවා. இப்ப பாஸ்டர் மகேஷ் பாஸ்டர் சுரேஷனுடைய உதவி ஊழியக்காரன் என்ற உணர்விலே மட்டும் அவர் வாழ்ந்தால், දැන් පාස්ටර් මහේෂ් කියන කෙනා පාස්ටර් සුරේෂ්ගේ ගෝලයක් කියන හැඟීම ඇතුව පමණක් ජීවත් වුණා නම් சுரேஷ் சொல்லும் காரியங்களையே செய்வார். සුරේෂ් කියන කාරණා විතරක් කරයි. சுரேஷ் எதிர்பார்க்கின்ற ஊழியங்களை செய்வார். සුරේෂ් බලාපොරොත්තු වෙන සේවය කරයි. சுரேஷுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டார். සුරේෂ්ට කැමති නැති දේවල් කරන්නේ නැහැ. சுரேஷுக்கு தெரியாமல் செய்வார். හැබැයි සුරේෂ්ට දන්නේ නැතුව කරනවා. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? இப்போ நான் மவுண்ட் கார்மெல் சபை பாஸ்டர் என்ற உணர்விலே வாழ்ந்தால், දැන් මම මේ කර්මෙල් පර්වත සභාවේ සේවකයා පාස්ටර් කියන හැඟීමෙන් ජීවත් වුණා නම් கர்மேல் பர்வத சபை எப்படி வளர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நான் செயல்படுவேன். මේ කර්මෙල් පර්වත සභාව කොහොමද වර්ධනය වෙන්න ඕනේ, කොහොමද පවතින්න ඕනේ කියන්නේ ඒ මත මම ඒ සභාව වර්ධනය කරයි. ஆனால் பாஸ்டர் மகேஷ் தேவனுடைய மனுஷன் நான் என்று தன்னை குறித்து அவர் நினைத்துக் கொண்டால், හැබැයි පාස්ටර් මහේෂ් කියන කෙනා මම දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියන දේ අවබෝධ කරගත්තා නම් தேவனுக்கு விருப்பமானதை செய்வார். දෙවියන් වහන්සේට කැමති දේ කරයි. தேவனுக்கு விருப்பம் இல்லாததை செய்ய மாட்டார். දෙවියන් වහන්සේට අකමැති දේ කරන්නේ නැහැ. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு காரியமாற்றுவார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගන්න දේවල් කරයි. எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்த மாட்டார். කිසිම මිනිසෙක් තෘප්තිමත් කරන්න යන්නේ නැහැ. தேவனையே சந்தோஷப்படுத்த பார்ப்பார். දෙවියන් වහන්සේ පමණක් සන්තෝෂ කරන්න බලයි. ஆகவே இந்த இடத்துல இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும்
එනිසා මේ ස්ථානයේ ඉන්නා වූ අපි හැම කෙනෙක්ම நமது சபை, நமது விசுவாசம், நமது தலைவர்கள் இவற்றை எல்லாம் விட்டு අපේ සභාව, අපේ ඇදෙල්ල, එහෙම නැත්නම් අපේ නායකයෝ කියන හැම දේ මත ඇරලා தேவனுடைய மனுஷர்களாய் மாற வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය විදිහට මාරු වෙන්න ඕනේ. அப்ப தேவனுடைய மனுஷனாய் மாற வேண்டும் என்றால் එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය විදිහට මාරු වෙන්න ඕනේ නම් என்ன என்ன செய்ய வேண்டும் என்று பவுலடியார் இந்த வசனத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். මොනවද කරන්න ඕනේ කියන දේ පෞල්තුමා මේ ස්ථානේ කියලා දෙනවා. நீயோ தேவனுடைய மனுஷனே, නමුත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය இவைகளை விட்டு ஓடி. නුඹ වනාහි මේවයින් පලා ගොස්. இவைகளை விட்டோடி. தமிழாக்கள் எல்லாம் சொல்லுங்க, இவைகளை விட்டோடி. சிங்களයි කියන්නේ මේවයින් පලා ගොස්. மேவாயின் பலாகோஸ். எவைகளை விட்டு ஓடி. මොන වගේද පලා යන්න ඕනේ? மேல இருக்கு උඩ තියෙනවා. பாருங்க, 6வது வசனத்திலே இருந்து வாசிப்போம். අපි 6 වෙනි පදේ ඉඳලා කියමු. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ලත්පමණින් සතුටු වීම සමග භක්තිවන්තකම මහත් ලාභයක්මය. தேவனுடைய மனுஷன் முதலாவது என்ன படித்துக் கொள்ள வேண்டும்? දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා පළමු කොට මොනවද ඉගෙන ගන්න ඕනේ? போதும். ඇති. போதும். ඇති. அங்க எல்லாரும் சொல்லுங்க, හැමෝම කියන්නේ போதும். ඇති. அதாவது இதை குறித்து நான் முன்பு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆகவே இன்று அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். දැන් මීට කලින් මම මේ ගැන දේශනා කළා තියෙනවා. අද ඒ ගැන නෙමෙයි දේශනා කරන්න යන්නේ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போதும் என்ற ஒரு மனநிலையிலே வாழ வேண்டும். හැම කිතුණුවක්ම ඇති කියනා ඔය ප්‍රෘප්තිය ඇතුව ජීවත් වෙන්න ඕනේ. ஆனால் அப்படி வாழுகிறோமா? හැබැයි අපි ජීවත් වෙනවද? ஏன் இன்னும் 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ඇයි තව අපි මේ අමාරුකම් මැද්දේ තව ගොඩනගාගෙන ඉන්නේ? ஏன் இன்னும் 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 கடன் வாங்கி கொண்டு திரிகிறோம்? ඇයි මේ තව අපි ණය අරගෙන ඉන්නේ? ஏன் இன்னும் 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 கள்ள வேலை செய்து கொண்டு திரிகிறோம்? ඇයි මේ තව අපි මේ හොර වැඩ කරගෙන ජීවත් වෙන්නේ? போதாது, මන්දි. போதாது. මන්දි. விளங்குதா? எனக்கு இருக்கிற வருமானம் போதாது, මට එන්නා වූ ආදායම මන්දි. எனக்கு இருக்கிற வீட்டினுடைய சைஸ் போதாது, මගේ ගෙදර ප්‍රමාණය මන්දි. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த படிப்பு போதாது, මගේ දරුවන්ට මම දුන්නා වූ අධ්‍යාපනය මන්දි. நான் படித்த படிப்பு போதாது. මම ඉගෙන ගත්ත මේ මගේ අධ්‍යාපනය මන්දි. ஊழியர்கள் ஏன் நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள்? ඇයි දන්නවද සේවය විනාශ වෙමින් පවතින්නේ? என் சபையிலே ஆட்கள் போதாது, මගේ සභාවේ ඇදිලිවන්තයෝ මන්දි. காணிக்கை போதாது, මට ලැබෙන පඬුරු මන්දි. அபிஷேகம் போதாது, ආලේපය මන්දි. சுகம் போதாது, සුවය මන්දි. அது நிகழ்ச்சிகள் போதாது, වැඩසටහන් මන්දි. சபை கட்டிடம் போதாது, මේ සභාවේ ගොඩනැගිල්ල ප්‍රමාණවත් නැහැ. நாட்காலிகள் போதாது, පුටු මන්දි. போதாது 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 என்று அவன் நாசமாய் போய் கொண்டிருக்கிறான். මන්දි කියාගෙනම විනාශ වෙලා යනවා. ஆனால் பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், හැබැයි පෞල්තුමා තිමෝතිට කියනවා உனக்கு வியாபாரத்திலே மிகுந்த லாபம் அடைகின்ற ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன். උඹට ව්‍යාපාරවල තිබෙනා වූ මහත් වූ රහස මං කියලා දෙන්නම්. போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ඒ ඇති කියනවා තෘප්තිය ඇතිව දෙවියන් වහන්සේ තිබෙනා භක්තිය තමයි ලොකුම රහස කියලා. புரியுதா? තේරෙනවද? ஆகவே மறுபடி இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஞாபகப்படுத்துகிறார், එනිසා නැවත වතාවක් අපි හැම කෙනෙකුම දෙවියන් වහන්සේ මෙනෙහි කරලා දෙනවා. உங்களுக்கு இருக்கிற வசதி போதும். අපිට තියෙනා වූ දේ ඔබට. ඇති. ඔබට තිබෙනා වූ දේ ඇති. உங்களுக்கு இருக்கிற வருமானம் போதும். ඔබට තිබෙනා වූ ආදායම ඇති. உங்களுக்கு இருக்கிற அறிவு போதும். ඔබට තිබෙනා වූ ප්‍රඥාව ඇති. உங்களுக்கு இருக்கிற உடுப்பு போதும். ඔබට තිබෙනා වූ ඇඳුම් ඇති. இந்த சபைக்கு இந்த கட்டடம் போதும். මේ සභාවට මේ ගොඩනැගිල්ල ඇති. இந்த சபையில இருக்கிற நாட்காலிகள் போதும். මේ සභාවට තිබෙන මේ පුටු ඇති. போதும் போதும் போதும். ඇති. போதும் என்ற மனதுடன் கூடிய ඒ ඇති කියනවා ඔය මනසේ තෘප්තිය தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ඒක දෙවියන් වහන්සේගේ භක්තිය තුල අපි ලබනවා මහත් ලාභය. அந்த தேவ பக்தியை பற்றி தான் இன்றைக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போகிறேன். අන්නේ දෙවියන් වහන්සේ කෙරේ තබන ඔය භක්තිය ගැන තමයි තව මොහොතින් කතා කරන්නේ. இப்போ பவுலடியார் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லி கொண்டு போகிறார்? 7 இருந்து 10 வரை. දැන් තිමෝතිට පෞල්තුමා තිමෝතිට මොනවද කියන්නේ කියලා 7 ඉඳන් තියෙනවා. 7 වෙනි පදේ. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். මක්නිසාද අප මේ ලෝකයට කිසිවක් ගෙනාවේ නැත. එයින් අපට කිසිවක් ගෙන යන්නටත් බැරිය. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். තවද කෑම ඇඳීම අපට ඇතනම්
එයින් සතුටු වන්නෙමුව. ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மத்திகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். නමුත් ධනවත්වන්ට ආශා ඇත්තෝ පරීක්ෂාවකද මලපතකද මනුෂ්‍යන්ගේ නාස්තියත් විනාශයත් ගිල්වන්නා වූ අඥාන වූ අන්තරාය සහිත බොහෝ තෘෂ්ණාවල්ද වැටෙන්නෝය. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வள்ளுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். මක්නිසද වස්තු තෘෂ්ණාව සියලු ආකාර නපුරේ මුලක්ය. සමහර විට ආලය වී ඇදහිල්ලෙන් මුලා වී ගොස් බොහෝ වේදනාවලින් තුමූම ගත්තෝය. ஹலோ, இது உண்மையா பொய்யா? මේක ඇත්තද බොරුද? சும்மா சில வாழ்க்கைகளை கற்பனை பண்ணி பார்ப்போம். සමහර අපි ජීවිත නිකම් මෙනෙහි කරලා බලමු. இப்போ சில நேரம் நான் சொல்லுகிறது சில நேரம் நீங்களா இருக்கலாம். සමහර වෙලාවට මේ කියන දේ ඔබ වෙන්නත් පුළුවන්. யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா ඔබ වෙලා තිබුණා මම මේ කියන දේ. නෑ ඔගොල්ලෝ හිතුවානම් நான் உங்களுக்கு ஹிண்ட் அடிக்கிறேன்ட்டு. ඔබ හිතුවා නම් ඔබට හින්ට් එකක් ගහනවා කියලා. நான் ஹிண்ட் அடிக்கல. මේ හින්ට් ගහනවා නෙවෙයි. உங்களுக்கு தான் சொல்றேன். ඔබට තමයි කියන්නේ. விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද? ஹலோ, புரியுதா? තේරෙනවද? பாஸ்டர் இன்னைக்கு பேசினது எனக்கு ஹிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. පාස්ටර් මේ අද කියපු දේ නිකන් අපිට හින්ට් ගහනවා වගේ තියෙනවා. விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு අපේ ඒවා දැනගෙන அவரு பேசுறாரு. යා හිමීට ඒක කියලා දැම්මා. இப்போ உங்களுக்கு சொல்றேன். ඔබට කියන්නම් தெரிஞ்சுக்கிட்டு දැනගෙන நேரடியா தான் பேசுறேன். කෙලින් මූණට තමයි මේ කතා කරන්නේ. ஹிண்ட் கிடையாது. මේ හින්ට් නෙමෙයි. திருந்தணும், හැදෙන්න ඕනේ, மாறணும், වෙනස් වෙන්න ඕනේ, வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படணும். වචනේ විදිහට ආශිර්වාද ලබන්න ඕනේ. இல்ல நீங்க பேசுறது வலிக்குது, ඔයා කතා කරන්නේ අපිටනේ රිදෙන්නේ. நீங்க இப்படி எல்லாம் பேசப்படாது ඔයා ඔහොම කතා කරන්න හොඳ නැහැ. அப்படி சொல்லுகிறவர்கள் එහෙම කියන කට්ටිය வருகிற ஞாயிற்றுக்கிழமை ලබන සතියේ கண்டியிலே எங்களை விட பெரிய நல்ல சபைகள் இருக்கின்றன, නුවර අපිට වඩා ලොකු සභා තියෙනවා. அழகான சபைகள் இருக்கின்றன, ලස්සන අලංකාර සභා තියෙනවා. உங்களை வலிக்க வைக்காத சபைகள் இருக்கின்றன. ඔබ රිදවන්නේ නැති සභා තියෙනවා. தயவு செய்து அங்கே போகும்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். කරුණාකර හෙට යන්න කියලා යටහත්තු බැගෑපත්තු ඉල්ලනවා. இங்க இருந்தா මෙහෙ ඉන්නවා නම් வார்த்தையின்படி வாழணும். වචනේ විදිහට ජීවත් වෙන්න ඕන. போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அது முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் அழகா சொல்லி கொடுத்துட்டார். ගිය සතියත් ඊට කලින් සතියේ දෙවියන් වහන්සේ ඊට අලංකාර ලෙස අපිට කතා කරා. பவுலடியார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? පෞලතුමා මොනවද දන්නවද කියන්නේ? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. මේ මුදල් වල තිබෙන ආසාව හැම තෘෂ්ණාවකටම මුල වෙලා තියෙනවා. ஐசுவரியவான்களாக ஆக விரும்புகிறவர்கள் ධනවත් වෙන්න ආස වෙන කට්ටිය அவர்கள் இந்த மாதிரி பலவிதமான இச்சைகளுக்கு மாட்டிக்கொண்டு சோதனையிலும் கண்ணியிலும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ඕම් බොහෝ තෘෂ්ණාවට ඇතුල් වෙලා වේදනාවෙන් කඳුලන ජීවත් වෙනවා කියනවා. சரி வாங்க. சில பிள்ளைகளுக்கு සමහර දරුවන්ට அப்பாவே இல்லை தெரியுமா? තාත්තා කෙනෙක් නැහැ. நான் கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி பேசுகிறேன். අපි මේ කිතුණු පවුල් ගැන කතා කරන්නේ. ஏனென்றால் ඇයි කියනවා නම් அந்த பிள்ளை எழும்ப முன்பே அப்பா போயிட்டார். ඒ දරුවා නැගිටින්න කලින්ම අවදි වෙන්න කලින්ම තාත්තා ගිහිල්ලා. அப்பா எப்ப தெரியுமா வருவார்? තාත්තා කොයිලා දන්නවද අපෝ වෙන්නේ? அந்த புள்ள படுத்ததுக்கு பிறகுதான். ඒ දරුවා නිදාගත්තට පස්සේ. ஆகவே அப்பன் இருந்தும் அப்பன் இல்லாமல் வாழுகிற நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. ඒ නිසා තාත්තා කෙනෙක් ඉඳලත් තාත්තා කෙනෙක් නැහැ වගේ ජීවත් වෙන බොහෝ කිතුණු දරුවෝ මේ ලෝකෙ ඉන්නවා. விளங்குதா? තේරෙනවද? சில குடும்பங்களிலே அம்மா இல்லை. සමහර පවුල් වල අම්මා කෙනෙක් නැහැ. விசேஷமாக வெளிநாடுகளிலே විශේෂයෙන්ම මේ පිටරට இப்ப இந்த இன்ஃபன்ட் நர்சரி அதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? டே கேர் சென்டர் தொடங்கி நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. කියන්නේ ළමා සුරක මධ්‍යස්ථාන නිසා විනාශ වෙලා යනවා. அம்மா குட்டி புள்ளைய கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு இவ வேலைக்கு போய் 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 சம்பாரிச்சு வாழ்றா. අම්මා මොනවද කරන්නේ? මේ කුඩා ළමයාව ගිහලා ළමා සුරක මධ්‍යස්ථානට බාර දීලි වෙලා මෙයා වැඩට ගිහිල්ලා. யூடியூபிலே பார்க்கிற அநேகருக்கு தெரியும் நான் சொல்லுவது என்னவென்று. YouTube එකේ බලන බොහෝ දෙනෙක් දන්න මොනවද මේ කියන්නේ කියලා. அநேக பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா பேருக்கு இருக்கிறார்கள் ஆனால் இல்லை. බොහෝ ළමයිට අම්මා තාත්තා ඉන්නවා නමට විතරක් නැහැ. அநேக கணவன் மனைவிமார் බොහෝ ස්වාමිවරු සහ බිරිඳවරු அவர்கள் கல்யாணம் கட்டி வாழ்ந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதே இல்லை. ඔවුන් විවාහ වෙලා එකට ජීවත් වුණොත් ඔවුන් හමු වෙන්නෙම නැහැ. ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிஸி. ඇයි කියනවා නම් දෙන්න දෙපැත්තට වෙලා කාර්ය බහුල වෙලා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்?
දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஒரு புருஷனையும் பெஞ்சாதையும் ஏன் ஆண்டவர் இணைக்கிறார்? එක ස්වාමි පුරුෂ සහ බිරිඳ දෙවියන් වහන්සේ ඇයි එකතු කරේ? முதல்ல நீ ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழு. පළමු කොට නුඹලා දෙදෙනා සන්තෝෂෙන් ජීවත් වෙන්න. ஆனா வாழ்றது மாசத்துக்கு ஒருக்கா, හැබැයි ජීවත් වෙන්න මාසෙකට එක සැරයක්. சந்திச்சுக்கிறது 2 கிழமைக்கு ஒருக்கா. හමු වෙන්නෙම සති දෙකකට එක සැරයක්. இது ஒரு வாழ்க்கையா? මේක එක ජීවිතයක්ද? பிள்ளைகளை ஆண்டவர் ஏன் பெற்றாருக்கு கொடுக்கிறார்? දෙවියන් වහන්සේ දරුවන් දීලා තියෙන දෙමව්පියන්ට. பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு. ඒ දෙමව්පියන්ට දරුවන් දීලා තියෙන ඒ දරුවන් වර්ධනය කළ ගන්න. பிள்ளைகளோடு பெற்றார் ஐக்கியமாக வேண்டும். ඒ දරුවන් දෙමව්පියන් එක්ක එකතු වෙලා එකමුතු වෙන්න ඕන. ஆனால் இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யம் ஆவதற்காக அலைந்து திரிந்து அநேகர் தங்களது வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார். හැබැයි අද බොහෝ දෙනෙක් ධනවත් වෙන්න ඕන කියලා මුදල් හොයන්න මහන්සි වෙලා තමුන්ගේ ජීවිත විනාශ කරගන්නවා. நான் பாஸ்டர்மாரோடு இப்பொழுது சொல்லுகிறேன். பாஸ்டர்மாருக்கு දැන් මේ වෙලාවේ දේවදාසින්ට යම් දෙයක් කියන්න. அநேக பாஸ்டர்மாருடைய மனைவிமார் சொல்லுகிற ஒரு பொதுவான கதை என்ன? බොහෝ දේවදාසින්ගේ බිරිඳවරුන් කියනව එක පොදු කාරණාවක් තියෙනවා. என் புருஷன் சர்ச்சை தான் கல்யாணம் கட்டியிருக்காரு. මගේ ස්වාමි පුරුෂයා සභාව තමා කසාද බැඳලා ඉන්නේ. அவர் ஊழியம் ஊழியம் ஊழியம்னே அலைகிறார். සේවය කියාගෙන මෙයා එහෙම යනවා. அநேக பாஸ்டர்மார் செய்யற ஒரு வேலையை சொல்லவா? බොහෝ දේවදාසින් කරන එක කාරණාවක් කියන්නද? பிலீவர்ஸ் வீடுகளுக்கு போயிட்டு சும்மா குந்திக்கிட்டு இருப்பானுங்க. ඇදහිලිවන්තෙන් ගෙවල් වලට ගිහලා නිකම් බොරුවට කය ගහනවා. விசிட்டிங் இருக்கணும் தான். නිවාස බහැරකින් තියෙන්න ඕනේ තමයි. விசிட்டிங்னா எப்படி? නිවාස බහැරකින් නම් කොහමද? வீட்டுக்கு போயாச்சு. ගෙදරට ගියා. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ඔබ හැම හොඳට ඉන්නවද? ஏதாவது பிரச்சனை துன்பம் இருக்கா? வாங்க ஜெபம் பண்ணுவோம். මොනවා ප්‍රශ්න කරදර තියෙනවා එන්න යාඥා කරමු. வாங்க வசனத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தாரேன். වචනේ තුලින් ඔබට මොන හරි අවවාදයක් දෙන්න. வாங்க ஜெபம் பண்ணியாச்சு, அவங்கள பார்த்தாச்சு, நல்லா இருக்கிறீங்களா, வண்டர்ஃபுல் பாய்னு வரணும். බැලුවා කතා කරා යාඥා කරා හරි බායි කිව්වා එන්න ඕනේ. சரி, அவங்க தேத்தன ஒன்று கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு வரணும். ඒගොල්ලෝ තේ එකක් දුන්නා නම් බිව්වා එන්න ඕනේ. சில பாஸ்டர்மார் சில வீடுகளுக்கு போனாலே அங்க செட்டில் ஆகிருவானுங்க. සමහර දේවදාසයෝ ඒ ගෙදරට ගියා නම් එහෙ පදිංචි වෙනවා. இனி அந்த விசுவாசிகளுக்கு இந்த ஆளை விரட்டவும் முடியாது. ඒ ඇදිලිවන්තයාට මේ මිනිස්සාව එලවන්නත් බෑ. சும்மா உட்கார்ந்துருப்பானுங்க. නිකන් ඔහේ ඉඳගෙන ඉන්නවා. ஊழியத்துக்கு போயிட்டாங்களா? සේවයට ගිහලා. அர்த்தமே இல்ல. තේරුමක්ම නැහැ. சில பாஸ்டர்மார் சில வீடுகளுக்கு போய் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. සමහර දේවදාසයෝ ගෙවල් වලට ගිහලා ටීවී බලාගෙන அந்த ඉන්නවා. வீட்டுல ஒரு புள்ளைய கூப்பிட்டு எந்த புத்தகம் வாங்க தம்பி வாங்க 2 பேரும் பாப்போம். உங்களுக்கு என்ன பார்க்க விருப்பம்? அனிமல் பிளானட்டா? ඒ ගෙදර ඉන්න ළමයාව කතා කරලා එන්න පුතේ එන්න අපි ටීවී බලමු කියලා ළමයාව ළඟ ඉඳගෙන මොනවද බලන්නේ අපි ඇනිමල් ප්ලැනට් බලමුද? இந்த ஆளுட்டு சொந்த புள்ளையோட உட்கார்ந்து ஒரு நாளும் டிவி பார்க்கிறதுக்கு இந்த ஆளுக்கு நேரம் இல்ல. මේ මිනිස්යාගේ ඒ කියන්නේ එයාගේම දරුවා තාත්තත් එක්ක ඉඳගෙන මේ වෙලාව ගත කරපු කාලයක්ම මතක නැහැ. ஆனா விசிட்டிங் போன இடத்துல விசுவாசி பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு டிவி பார்க்கறாராம். හැබැයි මේ නිවාස බහැදකීම් කියපු ගෙදර ඒ ළමයාව ඉඳගෙන ටීවී බලන් ඉන්නවා. அந்த விசிட்டிங் போற இடத்துல உள்ள சிஸ்டரோட கதை வள 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 வள. ඒ නිවාස බහැදකීමට ගියපු ගෙදර සහෝදරිත් එක්ක කතාව ඉවරයක්ම නැහැ. இங்க சொந்த பொண்டாட்டி வந்து இங்க அப்பா அப்படி ஐயோ வேணாம்மா டயர்டு, என்ன பிரச்சனை என்னோட பேசாத. මේ තමුන්ගේ බිරිඳ ඇවිල්ලා මේ තාත්තේ මොනවා හරි මේ අප්පා මොනවා හරි කියන්න අයියෝ මේ මම මහන්සිලා ඉන්නේ කතා දැන් නම් කතා ගන්න බෑ. புள்ள ஆசையா இந்த மிஷல் சைஸ் புள்ள ஆசையா ஓடி வந்து அப்பா அப்படின்னா ஏய் சனியனே இந்த இது அங்கிட்ட ஏடா நான் டயர்டா வந்திருக்கேன்னு தெரியாதா? மேல எல்லாம் ஏறுது. போ மிஷல், நான் டாடி டயர்டா இருக்கிறேன்டா. මේ මිෂෙල් වගේ ළමයි එල්ල පොඩ්ඩක් කන අයියෝ එනවරා ඉල කරේ නගන මාන්සිලා තේරෙන්නේ නැද්ද යකෝ. හරි පස්සේ එන්න පුතේ අපි පස්සේ කතා කරමු කියලා ළමයා වෙලවනවා. ஆனா விசுவாசி வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து அந்த புள்ளைய எடுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு இந்த சேனல் பாப்போமா அந்த சேனல் பாப்போமா, இவர் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அங்க போயிட்டு. හැබැයි අර නිවාස බහැදකීමට ගෙදර ළමයාව අරගෙන ඉඳගෙන අර channel එක බලමුද මේ channel එක බලමුද ඔයා මොකද්ද පුතේ ආස? புரியுதா? வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். පේනවාද අපි ජීවිතේ අපි විනාශ කරන අවුල් කරගෙන ඉන්න විදිය. சர்ச்சுக்கு ஆத்துமா வரணும், සභාවට ආත්මෙන්න ඕනේ, சபை கூடணும், සභාව වර්ධනය වෙන්න ඕනේ. அதுல வேற கொஞ்சம் வசதியான விசுவாசி மாட்டிக்கிட்டா சில பாஸ்டர் மார்க்கு அந்த வீட்டுக்கே கிழமைக்கு 4 தடவை விசிட்டிங் போவாங்க. ඒකටම හරියන්න පොඩ්ඩක් සල්ලි තියෙන අදිලවන්තයෙක්ම මාට්ටුනොත් එහෙම ඉවරයි. ඒ ගෙදරම තමයි නිවාස බහැදකීම. ஒரு நாள் அந்த வீட்டுக்கே விசிட்டிங் போவானுங்க.
එක දවසක් යනවා ඒ ගෙදරට නිවාස බැහැදකීමට. 2 நாள்ல அதே வீட்டுக்கு போகணும் கேட்ட சொன்னா நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு வந்தேன் அதனால வந்தேன். ඊට දවස් දෙකකට පස්සේ ආපහු ඒ ගෙදරට ගිහලා කියනවා මම මේ ළඟ ආව ළඟට ආපු ගමන් ඔයා බලන්න ආවා. இன்னும் 2 நாள்ல அந்த இடத்துல போயிட்டு சொல்லுவான் තවත් දවස් දෙකකට පස්සේ ආපහු ඒ ගෙදරට ගිහලා කියනවා நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் உங்களை பத்தி ඊයේ රෑ මම ඔයා ගැන එක හීනයක් දැක්කා. அதனால வந்தேன். ඒ නිසාවේ உண்மையாவே ஒரு 7 ஆளை குறிச்சு ஆண்டவர் உண்மையாவே கனவுல கொடுத்தாலும் நான் தான் யாரையாவது அனுப்பும்பா. හැබැයි දුප්පත් මිනිස්සෙක් දෙවියන් වහන්සේ ඇත්තටම හීනෙන් පෙන්නලා කතා කරත් ඒ පැත්තවත් යන්නේ. இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு சபைக்கு உருவாவதற்கு காரணம் මේ වගේ පහත් වූ ජරා වූ තත්ත්වයට සභාව පරිවර්තනය කරන්න හේතුව போதாது 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 මදි 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 போதும் 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 என்று வாழ்ந்தால் ඇති 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 කියලා ජීවත් වුණා නම් நிம்மதியாய் வாழலாம். සැනසීමේ ජීවත් වෙන්න පුළුවන්. இப்போ பவுலடியார் இதைத்தான் இவைகளை விட்டு ஓடு என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். පවුල්තුමා මේ දේවල් තමා තිමෝතිට අතැල්ලා දුවන්න කියන්නේ. நீயோ தேவனுடைய மனுஷனே 11 பதே. නමුත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය இவைகளை விட்டு ஓடி නුඹ වනහයි මේවයින් පලා ගොස් இந்த மாதிரியான காரியங்களை அடையும்படி நாடு. මෙන්න මේ වගේ කාරණාවලට යටත් වෙලා ජීවත් වෙන්න. அந்த காரியங்கள் என்னவென்று பார்ப்போம். ඒව මොනවද කියලා බලමු. முதலாவது පළමුවෙනි එක நீதியையும். ධර්මිෂ්ඨකමද. நீதி என்றால் என்ன? ධර්මිෂ්ඨකම කියන්නේ මොකද්ද? அன்பானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது நீதிமான்களாய் மாற வேண்டும். ප්‍රේමවන්තිනි ඔබත් මමත් කියන අපි හැමෝම පළමු කොට ධර්මිෂ්ඨයන්ව ජීවත් වෙන්න ඕනේ. நீதி என்று வேதத்திலே வருவது உலகத்திலே சொல்லுகிறார்களே சட்டம் நீதி ஒழுங்கு என்று அந்த நீதி அல்ல. ධර්මිෂ්ඨකම කියලා කියද්දී බයිබලයේ මේ ලෝකයේ මිනිස්සුන්ට තියෙනවා ඒ යහපත්කම් හොඳ ගතිගුණ නෙමෙයි බයිබලයේ ප්‍රකාශ කරන්නේ. உலகத்தின் நீதி தேவனுக்கு முன்பாக குப்பையாய் இருக்கிறது. ලෝකයේ ධර්මිෂ්ඨකම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කුණු ගොඩක්. குன்னு வெற ஹல்லி கீழே கீழே தியானம். அப்போ உண்மையாய் வேதத்தின்படி நீதி என்றால் என்ன தெரியுமா? සැබෑන්ම බයිබලයේ විදිහට ධර්මිෂ්ඨකම කියන්නේ මොකක්ද දන්නවද? தேவனோடு இருக்கிற சரியான உறவு. දෙවියන් වහන්සේත් එක්ක තබා ගන්නා වූ හරියාකාරූ සම්බන්ධතාවය. ஒரு மனுஷன் தேவனோடு சரியாக உறவை வைத்துக்கொள்ள 3 காரியங்கள் இருந்தால் போதும். දෙවියන් වහන්සේත් එක්ක හරි සම්බන්ධතාවයක් තියාගන්න මිනිසෙකුට කාරණා තුනක් තිබ්බනම් ඇති. அவன் தேவனோடு பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். ඔහු දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන කෙනෙක්ව ඉන්න ඕනේ. அதுதான் ஜெபம். ඒක තමයි යාච්ඡාව. தேவன் பேசுவதை கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කතා කරන දේ අහන කෙනෙක්ව ඉන්න ඕනේ. அதுதான் வேத வாசிப்பு. ඒක තමයි බයිබල් කියවීම. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருக்க வேண்டும். සභාවට නිරන්තරයෙන් යන්නා වූ කෙනෙක්ව ඉන්න ඕනේ. அதுதான் ஒரு சபையிலே சேர்ந்து அந்த சபையின் அங்கத்தவனாக வாழ்வது. ඒක තමයි එක සභාවකට ඇතුළත් වෙලා ඒ සභාව තුළ ඒ සභාවේ දේවල් වලට අන්තර්ගත වෙලා ජීවත් වීම. புரியுதா நான் சொல்றது? තේරුණාද ඔබට කියන්නේ? ஜெபம், යාච්ඡාව, வேதம், බයිබල් කියවීම, சபை. සභාව. இந்த மூன்றும் ஒழுங்காக ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தால் මේ කාරණා තුන එක කිතුනෙකුට හරියට තිබුණා නම් அந்த கிறிஸ்தவனுக்கு பேர் நீதிமான். ඒ කිතුනුවාගේ නම ධර්මිෂ්ඨයා. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நீதியை நாட வேண்டும் என்றால் එනිසා අපි හැම කෙනෙක්ම ධර්මිෂ්ඨකම තුල හැසිරෙන්න ඕනේ නම් நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபம், வேத வாசிப்பு, சபை இந்த மூன்றையும் நீங்கள் செய்ய வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේට යාච්ඡාව, බයිබල් කියම, සභාව කියන මේ කාරණා තුනටම යටත් වෙන්න ඕනේ. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது බයිබලයේ කියනවා உங்களுக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று. ඔබට ලැබෙන හැම දෙයකින්ම ඔබ දසයෙන් කොටස දිය යුතුයි කියලා. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේ අපට දී තිබෙන පළවෙනි ආශිර්වාදය මොකක්ද දන්නවද? காலம். වෙලාව. ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට හැම දවසකටම පැය 24 ගන්න දීලා තියෙනවා. அந்த 24 மணி நேரத்தில் 10ல் 1 பங்கு நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ඒ පැය 24 කියනවා ඒ දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා වූ කාලෙන් 10න් කොටසක් පැය දෙකමාරක් අපි දෙවියන් වහන්සේ දෙන්න. නෑ නෑ ඒක මම කියන්නම්. මම කියන එක විතරක් ඔයා කියන්න. ඔයා වෙනම දේශනාවක් කරන්න එපා. 2 மணி நேரம் පැය දෙකමාරක් 2 மணி நேரம் දෙකයි පැය දෙකක් දෙමළ කෙල්ලෙක් දෙන්නේ නැහැ භාර්යාව හැටියට. පැය දෙකක් සිංහල කෙල්ලෙක් හොයාගනින් ආ. උඹට දෙමළ කෙල්ල හරියන්නේ නැහැ. 2 மணி நேரம் පැය දෙකක් 24 நிமிஷம் வினாடி 24. විනාඩි 24ක්. புரியுதா உங்களுக்கு? 24 மணி நேரத்தின்
பத்தில் ஒரு பங்கு පැය දෙක නෑ පැය 24ක දසයෙන් කොටස 2 மணி நேரம் 24 நிமிஷம். පැය දෙකයි විනාඩි 24ක වෙලාව. நாம் ஜெபம் செய்வது, මම යාච්ඡා කරන කිරීම, பைபிள் வாசிப்பது, බයිබලයේ කියවීම இந்த இரண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 மணி நேரம் 24 நிமிஷம் நமது வாழ்க்கைக்குள் வர வேண்டும். මේ කාරණා දෙකම අඩුම තරමින් දවසකට පැය දෙකයි විනාඩි 24ක් තිබිය යුතුයි. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள்? කී දෙනෙක් සුද්ධාත්මයන් වහන්සේගේ අන්‍ය භාෂාව කතා කරනවා? நல்லா தூக்குங்க. හොඳට අත උස්සන්න. சரி, இப்ப அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த கையை தூக்காதவங்க இருக்கிறீங்க தானே? මේ අත උස්සපු නැති අය ඉන්නව නේද? ஐயோ, கையை தூக்கி வச்சிருக்க முடியல சில பேருக்கு. අත උස්සලාම තියාගන්න. கையை தூக்காம இருக்கிறவங்க இருக்கிறீங்க தானே? මේ අත උස්සන්න නැතුව කට්ටිය ඉන්නව නේද? உங்களை விட இந்த தூக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல. දැන් ඔබට වඩා මේ අත උස්සන් ඉන්න කට්ටිය මහා ලොකු සුද්ධවන්තයෝ නෙවෙයි. ஆகவே இந்த கையை தூக்குனவங்க ඒ නිසා මේ අත උස්සපු කට්ටිය அதுவும் தேவையில்லை. අපි තමා ඒකත් ඕනේ. தூக்காதவங்க උස්සපු නැති කට්ටිය அதுவும் தேவையில்லை. අයියෝ ඒකත් අවශ්‍ය නැහැ. இந்த ரெண்டுமே தேவையில்லை. මේ දෙකම අවශ්‍ය නැහැ. எது தேவையில்லை? කොහොමද අවශ්‍ය නැත්තේ? கிளியும் නැති වෙලා යයි. ஆ? அதுவும் கிளியும். ඒකෙත් නැති වෙලා යයි. ஆவியானவர் எல்லாருக்கும் அந்த வரத்தை உரிய நேரத்திலே தருவார். සුද්ධාත්මයන් වහන්සේ අවශ්‍ය වෙලාවට හැම කෙනෙකුටම ඒ දේ දෙයි. தர்ற நேரம் தரட்டும். දෙන වෙලාවට දීපු දෙයි. ஆனால் அந்த கையை தூக்கினவர்களுக்கு ஒரு பெரிய இடியை நான் போடுகிறேன். හැබැයි මේ අත උස්සපු කට්ටියන්ට එක හෙනයක් දාන්න යනවා දැන්. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒழுங்காய் உருப்பட வேண்டும் என்றால் ඔබ කිතුණු ජීවිතය තුල ක්‍රමානුකූලව හරියට වර්ධනය වෙන්න ඕනේ නම් ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரம் வெறும் அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்க வேண்டும். එක දවසකට අඩුම තරමින් එක පැයක්වත් අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන්න ඕනේ. இப்பதான் தூக்காதவங்களுக்கு சந்தோஷம். දැන් තමයි අත උස්සපු නැති කට්ටියන්ට සන්තෝෂ. ஓ, கவனிங்க. ஒழுங்காய் உருப்பட 1 மணி நேரம். හරි විදියට ක්‍රමානුකූලව එක පැයක්. இல்ல ஒரு அரைக்குறையா உருப்படுறதுக்கு 1/2 மணி நேரம். එහෙම නැත්තම් නිකන් ලාවට ආශිර්වාද ලබා ගන්න පැය භාගයක් අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරා නම් ඇති. உருப்படாமலே போகணுமா இருந்தா හැදෙන්න ඕනේ නැත්තම් இந்த மாதிரி சர்ச்சுக்கு வர நேரங்கள்ல அப்பப்ப பேசினா போதும். මේ චර්ච් එකට එනලාට ඒ වෙලාවට ඔය පොඩ්ඩක් කතා කරා නම් ඇති. அந்த கும்பல்ல கோவிந்தா சர்ச்சில் எல்லாரும் அலையில வரே ஆண்டவரேங்கும் போது நீங்களும் அந்நிய பாஷையில கொஞ்சம் கத்திட்டு போனா நான் உருப்படாமலே අර චර්ච් එකේ හැමෝම හalleluya කියදී ඕර සඳර කියලා අන්‍ය භාෂාවෙන් කතා කරා නම් ඇති. விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද ඔබට? ஆண்டவர் அந்நிய பாஷை கொடுத்தது பயன்படுத்த. දෙවියන් වහන්සේ අන්‍ය භාෂාව අපිට දීලා තියන්නේ පාවිච්චි කරන්න. ஆனால் ஒன்று உண்மையிலே சொல்லுகிறேன். හැබැයි එක දෙයක් සැබෑම කියන්නම්. அந்நிய பாஷையில மட்டும் ஜெபிக்கும் போது அது மாதிரி ஒரு போரான ஒரு விஷயம் உலகத்துல கிடையாது. අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරනවා තරම් කම්මැලි වෙන දෙයක් මේ ලෝකේ කොහෙවත් නැහැ. ஏனென்றால் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது மூளை ஜெபிக்காது. ඇයි කියනවා නම් අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරද්දී මොළය යාඥා කරන්නේ නැහැ. ஆவிதான் ஜெபிக்கும். ආත්මය තමයි යාඥා කරන්නේ. அப்போ ஆவி ஜெபிக்கும் போது மூளை என்ன தெரியுமா செய்யும்? ඒතර ආත්මය යාඥා කරද්දී මොළය මොනවද දන්නවද කරන්නේ? இது உலகத்தை மேய்ஞ்சிக்கிட்டு தெரியும். ඒක ඇවිල්ලා මේ ලෝකෙ වටේ කැරකීගෙන ඉන්නවා. அப்ப நீங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது එතකොට ඔබ අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන් ඉද්දී அது இது மத்தது எல்லாம் மண்டைக்குள்ள ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். අරක මේක අරහේ දේවල් මෙහේ දේවල් ඔය හැම දෙයක්ම මතකෙට පැමිණෙනවා. அப்ப அந்த அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு நீங்க முடிக்கும் போது பிசாசு என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லுவான்? එතකොට අන්‍ය භාෂාවෙන් ඔබ යාඥා කරලා අවසන් කරද්දී යක්ෂයා මොනවද දන්නවද ඔබට කියන්නේ? நீ ஜெபிச்சது வேஸ்ட். ඔබ යාඥා කරපු එක කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. எங்க நீ ஒழுங்காவா ஜெபிச்ச? කො හරියට යාඥා කරාද? சும்மா வாயில அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்த. නිකන් කටින් ඔය අන්‍ය භාෂාව යාඥා කරා. ஆனா நீ குஷ்புவை நினைச்சிட்டு இருந்த. හැබැයි මේ මාල්නි ෆොන්සේකාව මතක් වුණා. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியை நினைச்சிட்டு இருந்த. මෛත්‍රීපාල සිරිසෙන් ජනාධිපතිතුමාව මතක් වුණා. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த. අල්ලපු ගෙදර මිනිස්සයාට කොහොමද ගේම දෙන්නේ කියලා මතක් කරා. இதுகளை தான் நீ நினைச்சிட்டே இருந்த. මේවා තමයි හිතාම හිටියේ. உங்களுக்கு சொல்லுகிறேன், එක දෙයක් කියන්නම්. சாகும் வரை මැරෙනකම්ම நீங்கள் அந்நிய பாஷை ஜெபிக்கும் போதெல்லாம் மற்ற நினைவுகள் வரத்தான் வேண்டும்.
අන්‍ය භාෂාවෙන් ඔබ යාඥා කරනකොට අනිත් දේවල් එන එක එනවයි මතකෙට එන්නම තමයි ඕනේ. ஆனாலும் தொடர்ந்து அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள். හැබැයි නොකඩවා අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන්න. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? வேதத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் குறைந்தது 5 அதிகாரங்களாவது ஒரு நாளைக்கு வாசிக்க வேண்டும். ඒක ඇදිලි වන්තෙක් අඩුම තරමින් බයිබලයේ පරිච්ඡේද 5ක්වත් කියවන්න ඕනේ. ஒரு ஊழியத்தில் இருக்கிறவன் குறைந்தது 10 அதிகாரங்களாவது வாசிக்க வேண்டும். සේවයේ ඉන්න කෙනෙක් නම් අඩුම තරමින් පරිච්ඡේද 10ක්වත් කියවන්න ඕනේ. கர்த்தரால் ஒழுங்காய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு நாளைக்கு 18 அதிகாரங்களாவது வாசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ බලවල් ලෙස පාවිච්චි කරන්න ඕනේ කියලා කියනවා නම් අඩුම තරමින් පරිච්ඡේද 18ක්වත් දවසට කියවන්න ஆகவே ඕනේ. வேத வாசிப்பு, ஜெபம், அந்நிய பாஷை இவற்றையெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 மணி நேரம் 24 நிமிஷம் கர்த்தருக்கு கொடுப்பவன் தான் நல்ல விசுவாசி. එතකොට බයිබලයේ කියවීම අන්‍ය භාෂාවෙන් යාඥා කිරීම යාඥාව කියන මේ හැම දෙයකින්ම දවසකට අඩුම තරමින් පැය 2යි විනාඩි 24ක්වත් දීම තමයි මේ වගකීම අපේ සේවකෙක්ගේ. நல்ல தேவனுடைய மனுஷன். තමා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். වචනය අහන අය විතරක් විදියට නෙවෙයි වචනය පිළිපදින්නව අය විදියට ජීවත් වෙන්න ඕන. அப்போ அதுதான் நீதியையும் ඒක තමයි ධර්මිෂ්ඨකම. இரண்டாவது தேவ பக்தியையும். ඊළඟට දෙවනුවට කියනවා භක්තිවන්තකමද. தேவ பக்தி என்றால் என்ன? දේව භක්තිය කියන්නේ මොකද්ද? தேவ பக்தி என்று இந்த இடத்துல வருவதுதான் பரிசுத்தம். ඒ දේව භක්තිය කියලා මෙතන කතා කරන්නේ සුද්ධකම. பரிசுத்தம் அல்லது தேவ பக்தி என்றால் என்ன தெரியுமா? සුද්ධකම දේව භක්තිය එහෙම නැත්නම් සුද්ධකම කියන්නේ මොකක්ද දන්නවද? ரொம்ப லேசு. ඉතා පහසුයි. தேவன் விரும்புவதை விரும்புவது. දෙවියන් වහන්සේ ප්‍රිය කරන දෙයට ප්‍රිය වීම. தேவன் விரும்பாததை விரும்பாமல் விடுவது. දෙවියන් වහන්සේ අප්‍රිය කරන දේ අප්‍රිය කර අතහැරීම. அதுதான் தேவ பக்தி. මේක තමයි දේව භක්තිය කියන්නේ. எனக்கு விருப்பமானதை ஆண்டவரை விரும்ப வைப்பதல்ல. මට කැමති දේ දෙවියන් වහන්සේ කැමති වෙන්න සැලැස්වීම නෙවෙයි. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? අද බොහෝ කිතුනා මොනවද දන්නවද කරන්නේ? தங்களுக்கு விருப்பமானதை ஆண்டவரை விரும்ப வைக்க பார்க்கிறார்கள். මට කැමති දේ තමුන්ට කැමති දේ දෙවියන් වහන්සේ කැමති වෙන්න සලස්වනවා. இல்லை, ஆண்டவருடைய விருப்பு வெறுப்புகளை கண்டுபிடித்து මේකම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත මොකද්ද කියලා හොයලා බලලා அவர் விரும்புவதை விரும்புவது, அவர் விரும்பாததை விரும்பாமல் விடுவதுதான் தேவ பக்தி. දෙවියන් වහන්සේ කැමති දේට ප්‍රිය වීමත් උන්වහන්සේ අප්‍රිය කරන දේ අතහැරීමත් තමයි දේව භක්තිය. ஆகவே ஜெபம், வேத வாசிப்பு, சபை மூன்றும் இருந்தும் ඒ කියන්නේ එතකොට යාඥාව බයිබල් කියවීම සභාව කියන කාරණා තුනක් තිබිලා ஆண்டவர் விரும்பாததை விரும்பிக் கொண்டு ஆண்டவர் விரும்புகிற சிலவற்றை விரும்பாமல் இருந்தால் දෙවියන් වහන්සේ කැමති දේ අප්‍රිය කළා දෙවියන් වහන්සේ අප්‍රිය දේට ප්‍රිය වෙලා அவன் தேவ மனுஷன் அல்ல. එහෙම ඉන්න කෙනා දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා නෙවෙයි. புரியுதா உங்களுக்கு? තේරුණාද ඔබට? 2.5 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பைபிள் வாசித்தாலும் පැය දෙකමාරක් නේ පැය 4ක් වුණත් මේ බයිබලයේ කියලා යාඥා කරත් அந்த தேவன் விரும்புவதை விரும்ப பழக வேண்டும். අර දෙවියන් වහන්සේ ප්‍රිය කරන දෙයට ප්‍රිය වෙන්න පුරුදු වෙන්න ඕනේ. தேவன் விரும்பாததை விரும்பாமல் விட வேண்டும். දෙවියන් වහන්සේ අප්‍රිය කරන දෙයට ප්‍රිය නොවේ අතහැරලා දාන්න ඕනේ. இல்லாவிட்டால் 4 மணி நேரம் தினசரி ஜெபிக்கிற மனுஷனும் தேவ மனுஷன் அல்ல. එහෙම නැති වුණා නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ පැය 24ක් දුන්නත් වැඩක ඒ මනුස්සයා දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය නෙවෙයි. அடுத்தது விசுவாசத்தையும். අනිත් එක තමයි ඇදහිල්ලද. இந்த இடத்துல வருகின்ற விசுவாசம் ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் அல்ல. මේ ස්ථානයේ තියෙනා ඔය ඇදහිල්ල කියන වචන ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ මත අපි තියෙන ඇදහිල්ල නෙවෙයි. நமக்கு தெரிந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது. අපිට දන්න දෙවියන් වහන්සේගේ වචනයට විශ්වාසවන්තව සිටීම. உண்மை உள்ளவனாய் இருப்பது. සැබෑ වූ අවංක වූ පුද්ගලයෙක් புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. හැම කෙනාටම ඇදහිල්ල තියෙනවා. அந்த விசுவாசத்தை பற்றி இந்த இடத்துல பேசவில்லை. ඒ ඇදහිල්ල ගැන මේ ස්ථානයේ කතා කරන්නේ. உண்மை உள்ள விசுவாசம். සැබෑකම එහෙම නැත්නම් අවංකකම කියනවා විශ්වාසය. அதாவது நான் பாஸ்டர் மகேஷுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து சொல்லுகிறேன், පාස්ටර් මට ලක්ෂ මේ 10,000ක් දීලා කියනවා இதுல போய் இந்த வேலைகளை செய்து விட்டு வா. මේක අරන් ගිල්ලලා අර වැටි කරගෙන එන්න. அப்போ நான் கொடுத்த அந்த 10,000க்கு அவர் எனக்கு விசுவாசம் உள்ளவராய் இருந்து
ஒழுங்காய் நேர்மையாய் நடந்து கொள்வதுதான் இந்த விசுவாசம். එතකොට දේවදාසයා මට දුන්නේ 10ට මම අවංක වෙලා හරියාකාරව වැඩ කරලා ඒකට අවංකකමුණු සැබෑකමුණු ක්‍රියා කිරීම තමයි මෙතන කතා කරනව ඇදහිල්ල. ஆகவே கிறிஸ்தவன் ஜெபம் வேதவாசிப்பு சபை இருந்தால் போதாது. එතකොට යාඥාව බයිබල් කියවීම සභාව කියන දේ පමණක් තිබිලා මදි. அதற்கு மேல் ஆண்டவர் விரும்புவதை விரும்பவும் ஆண்டவர் வெறுப்பதை வெறுக்கவும் வேண்டும். ඒට ඇතුළත්ව දෙවියන් වහන්සේ ප්‍රිය කරන දෙයට ප්‍රිය වෙලා දෙවියන් වහන්සේ අප්‍රිය කරන දෙයට අප්‍රිය වෙන්නත් ඕනේ. அதுவும் போதாது. ඒකත් මදි. ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අවංක විශ්වාසවන්ත වූ කෙනෙක් විදිහට ඉන්න ඕනේ. அடுத்து தான் அடுத்த மூன்றும் வேண்டும். ඊට පස්සේ තමයි අනිත් කාරණා තුන අවශ්‍ය වෙන්නේ. அன்பு, ප්‍රේමය, பொறுமை, ඉවසිලිවන්තකම, சாந்த குணம். මොළොක් ගුණය. அன்பு, ප්‍රේමය. இது யார் மேல் வைத்த அன்பு? මේක කවුරු මත තිබුණා තබන්නා වූ ප්‍රේමයද? ஒருவர் மேல் ஒருவர் வைக்கின்ற அன்பை பற்றி பவுலடியார் பேசவில்லை. මේ අපි එක්කෙනෙක් මත එක්කෙනෙක් තබන්නා වූ ප්‍රේමය ගැන පෞල්තුමා කතා කරන්නේ. ஆண்டவர் மேல் ஒரு வெறித்தனமான அன்பு வர வேண்டும். අපිට දෙවියන් වහන්සේ ගැන එක පිස්සුවක් වගේ උමතු ප්‍රේමයක් තියෙන්න ඕනේ. ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இருந்தார். ඒක බයිබල් විද්‍යාල ශිෂ්‍යෙක් ගත්තොත් இருந்தார். හිටියා அவர் என்னோடு வந்து அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். ඔහු ඇවිල්ලා දේවදාසයත් එක්ක නිතර නිතර කතා කරනවා. அவர் எனக்கு சொல்லுவார், பாஸ்டர் உங்களோட பிரசங்கம்னா எனக்கு ரொம்ப ஆசை. එයා ඇවිල්ලා කියනවා පාස්ටර් ඔයාගේ දේශනා නම් මට මාර ආසයි. அப்போ அந்த பிரசங்கத்தை பார்த்து தான் இங்கே வந்தாராம் படிப்பதற்கு. ඒ දේශනා බලලා තමයි මම මේ ඉගෙන ගන්නම ආවේ. ஒரு நாள் என்னை வெளியே தனியே கொண்டு போய் என்னோடு பேசினார். එක දවසක් පාස්ටර් එළියට එක්කන් ගිහලා පාස්ටර්ත් එක්ක කතා කරලා තියෙනවා. என்னிடத்துல சொன்னார், මට කිව්වා நான் ஆண்டவர் மேல் எனக்கு அன்பு வர மாட்டேன் என்கிறதே. දෙවියන් වහන්සේ ගැන මට ආදරයක් ඇති වෙන්නේ නැහනේ. அப்போ நினைத்தேன், ඒ වෙලාවේ හිතුවා நான் நினைத்தேன், දේවදාසයා හිතලා තියෙන වෙලාවේ இவன் இருக்க மாட்டான். මෙයා මෙහෙ ඉන්නේ නැහැ. அதே போல கடந்த லீவுக்கு போனவன் வரவில்லை. ඒ වගේම ගිය නිවාඩුවට ගියපු කෙනා ආය ආවේ නැහැ. அவன் சொன்ன காரணங்கள் என்ன தெரியுமா? மேசிக்கு ඒ කිව්වා කාරණා මොනවද දන්නවද සහෝදரி මර්සිට? கல்லு தூக்குறது கஷ்டம், ගල්උස්සන එක අමාරුයි, வேலை செய்யறது கஷ்டம். වැඩ කරන එක අමාරුයි. ஏன் இங்க இருக்கிற மத்தவங்க கல்லு தூக்கலையோ? ඇයි මේ මෙහෙ ඉන්න අනිත් කට්ටිය ගල්උස්සන්නේ නැද්ද? ஏன் மத்தவங்க வேலை செய்யலையோ? ඇයි අනිත් අය වැඩ කරේ නැද්ද? ஏன் அவருக்கு மாத்திரம் எக்ஸ்ட்ரா கல்லு கொடுத்து தூக்க வச்சாங்களா? ඇයි එයාට විතරක් අමතරව මේ ගල්උස්සලා උස්සන්න දුන්නද? இதுல இருந்து என்ன தெரிகிறது? මේක මොනවද තේරෙන්නේ? ஆண்டவர் மேல் வெறித்தனமான அன்பு இல்லாதவன் දෙවියන් වහන්සේ කෙරෙහි උමතු ප්‍රේමයක් නැති කෙනා ஆண்டவருக்குள்ளே நிலையாய் இருக்க மாட்டான். දෙවියන් වහන්සේත් එක්ක හරියාකාරව ස්ථිරව ඉන්නේ නැහැ. எவ்வளவு ஜெபித்தாலும், කොච්චර යාඥා කරා, எவ்வளவு பைபிள் வாசித்தாலும், කොච්චර බයිබලේ කියවුවද, எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், කොච්චර අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරාද, எவ்வளவு சபைக்கு அவன் ஊழியம் செய்தாலும், කොච්චර සභාවකට යා සේවය කරාද, ஆண்டவர் மேல் வெறித்தனமான அன்பு இல்லாதவன் දෙවියන් වහන්සේ මත උමතු ප්‍රේමයක් නැති කෙනා கடைசி வரை நிலைத்திருக்க மாட்டான். අවසානයේ දක්වා ස්ථිරව ඉන්න. அதனால் தான் யோவான் 21 அதிகாரத்தில் இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார். ඒ නිසා තමයි යොහන් 21 වෙනි පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ පේත්‍රුස බල්ලා තුන් පාරක් අහන්නේ, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று. ඔබ මට ප්‍රේම කරනවාද, ඔබ මට ප්‍රේම කරනවාද කියලා. ஆண்டவருடைய மனுஷனாய் இருப்பதற்குரிய ஒரே தகுதி தேவன் மேல் வைத்திருக்கிற வெறித்தனமான அன்பு. දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් විදිහට තිබෙනා වූ එකම සුදුසුකම නම් උන්වහන්සේ කෙරේ තබන්නා වූ උම්මතු ප්‍රේමය. அந்த அன்பை இந்த இடத்துல இவர் பேசுகிறார். ඒ ප්‍රේමය ගැන මේ ස්ථානයේ ඔහු කතා කරනවා. அடுத்தது பொறுமை. ඒ වගේම ඉවසිලිවන්තකම. இந்த இடத்துல பொறுமை என்று சொல்வது ஒருவரோடு ஒருவர் இருக்கிற பொறுமை அல்ல. මේ ස්ථානයේ ඉවසිලිවන්තකම කියලා කතා කරන්නේ අපි එක්කෙනෙකුට එක්කෙනෙකු කෙරේ තිබෙන විසීම නෙමෙයි. ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பொறுமை அவசியம். දෙවියන් වහන්සේගේ කාරණා ගැන ඉවසීම අවශ්‍යයි. ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை கேட்டால், දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යම් යාචයිල්ලීමක් ලැබුවා නම් அந்த பதில் வருகிற வரை பொறுமையா இருக்க வேண்டும். ඒට පිළිතුර ලැබෙනකන් ඉවසිල්ලෙන් ඉන්න ඕනේ. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து விட்டால், දෙවියන් වහන්සේක අනාගත වාක්‍යයක් දුන්නා නම් அது நிறைவேறும் வரை பொறுமையா இருக்க வேண்டும். ඒ අනාගත වාක්‍ය ලැබෙන ඒක ස්ථිර වෙන තෙක් අපි ඉවසීමෙන් ඉන්න ඕනේ. அவசரப்படக்கூடாது. අදිසි වෙන්න හොඳ නැහැ. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவசரக்காரர்களாக இருக்கிறார்கள். අද බොහෝ කිතුණුවන් හදිසිකාරයෝම සිටිනවා. ஆகவே நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ඒ නිසා අපි ඉවසිලිවන්තකම ඉගෙන ගන්න ඕනේ. உலகமே சொல்லுகிறது பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்று. ඉවසන්නෝ පොළොව රජ කරති කියලා ලෝකෙම කියනවා. புரியுதா?
ஆனால் ஆண்டவருக்குள்ளே காத்திருக்கிற நாம் அவசரப்படாமல் பொறுமையாய் காரியங்களை ஆற்ற வேண்டும். එහෙමනම් දෙවියන් වහන්සේ කෙරේ බලා ඉන්න අපි හදිස්සිකාරයෝ නොවි ඉවසිලිවන්තව බලා ඉන්න. ஆண்டவர் எங்களை உயர்த்தும் வரை, දෙවියන් වහන්සේ අපි උස්සනකම්, ஆண்டவர் எங்களுக்கு பதவிகள் கொடுக்கும் வரை, දෙවියන් වහන්සේ අපිට තනතුරු දෙනකම්, ஆண்டவர் எங்களை உலகம் எங்கும் கொண்டு போகும் வரை, දෙවියන් වහන්සේ ලෝකය වටා අපිව ගෙන යන තෙක්, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் வரை දෙවියන් වහන්සේ කියපු දේ උන්වහන්සේ ස්ථිර කරන තෙක් பொறுமையாய் இருக்க வேண்டும். ඉවසිල්ලෙන් ජීවත් වෙන්න. ஆண்டவரோடு பொறுமையாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මත ඉවසිල්ලෙන් ජීවත් වෙන්න. இன்றைக்கு சில பேர் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கும். අද දෙවියන් වහන්සේ වෙතට ඇවිල්ලා සමහර කරන යාච්ඤා දැක්කම මට බය හිතෙනවා. சாதாரண ஒரு மந்திரியினிடத்திலே போய் එක සාමාන්‍ය മന്ത്രി කෙනෙක් ගාවට ගිහිල්ලා இப்போ இந்த ரோடு போடுறதை குறித்து நான் போய் மிஸ்டர் லக்ஷ்மன் கிரியாலோடு பேசினேன். දේවදාසයා ඇමති ලක්ෂ්මන් කිරියල්ලත් එක්ක මේ පාරේ යද්දි කතා කරලා තියෙනවා. நே 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 மே பார පාර සම්බන්ධව කතා කරා. அப்போ நான் அந்த மந்திரி கிட்ட போயிட்டு දැන් ඒ ඇමතුමා ගාවට ගිහිල්ලා பார හදලා දෙන්න பார හදලා දෙන්න பார හදලා දෙන්න මට පාර ඕනේ ඔයා පාර මාර්ග අමාත්‍ය ඉන්නවා පාර හදලා දෙන්න. என்ன நடக்கும்? ඔයා පාර හදලා දෙන්න නේ මෙතන පාර මඩ වෙලා ඔය දන්නද? පාර හදලා දෙන්න ඔයා මහා මාර්ග මිත්‍රයද? පාර හදන්න දන්නද? එහෙම කිව්වනම් කොහොමද තියේද? லக்ஷ்மன் கிரியல்ல என்னமோ செய்வாரோ இல்லையோ, ඒ ලක්ෂ්මන් කිරියල් ඇමතුමා එක කරනවද නැද්ද? அந்த பக்கத்துல இருக்கிற பாடிகார்டு வந்து என்னை இப்படி பிடிச்சி கொண்டு போய் ඒ ළඟ ඉන්නා ඔය බොඩිගාඩ් ඇවිල්ලා කරේ මේ මල්ලන් ගිල්ලා இல்ல சரியா? හරිද? நீங்க பெரிய லக்ஷ்மன் கிரியல்ல போன்ற அமைச்சர்கள் வேண்டாம். පිට ඔය ලක්ෂ්මන් කිරියල් ඇමතුමා අවශ්‍ය නැහැ. ஒரு சின்ன சைன் வாங்குறதுக்கு விதானையா இருக்கட்ட ஆராய்ச்சி மாத்தையா கிட்ட போயிட்டு அப்படி கேட்டு பாருங்க பாப்போம். නිකම් පොඩි අක්ෂරයක් ගන්න මේ ග්‍රාමසේක මහත්තයා ගාවට ගිහින් சைனை போடுங்க சைனை போடுங்க நீங்க தான் எங்களுடைய விதானையா போடு சைனை අත්සන්දන් ඔයා තමයි මගේ ග්‍රාමසේක අක්ෂරණ ගන්න சொல்லுங்க பார்க்கலாம். කියලා බලන්න කොහමද කියලා. இன்றைக்கு சில பேர் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ඇවිල්ලා ஆண்டவரே நீ தொடும் ஆண்டவரே நீ இப்போ தொடும் ஆண்டவரே ජනස් ස්පර්ශකන් දැන් ස්පර්ශකන් ස්වාමිනේ. அப்ப ஒரு சிங்காசனத்துட்டு எழும்பி காபிரியல் மா යනවා இந்த போறேன் அந்த அவன் வரட்டான் ஓடி வந்து දෙවියන් වහන්සේ එතකොට අර සිංහාසනේ බැලලා කබ්‍රේ මම යන්නේ දුවන්ගලා என்னடா ஆண்டவர் என்ன காமெடியா? ඒ දෙවියන් වහන්සේ නිකම් විකටයේද? ஒரு விதானையார், ஒரு போலீஸ்காரன், ஒரு அமைச்சர், அவனை விட சின்ன ஆளா ஆண்டவர்? එක ග්‍රාම සේවක කෙනෙක්, එක පොලිස් නිලධාරියෙක්, ඒ වගේ ඊට වඩා පොඩි දෙවියන් වහන්සේ. ஜெபிக்கும் போது கவனம், යාච්ඡා කරද්දී තා පරිස්සමෙන්. பொறுமை அவசியம். ඉවසීම අවශ්‍යයි. ஒரு மன்னனுடைய சமூகத்துக்கு போகிறவன் එක රජතුමෙක් ගාවට රජතුමාගේ ඉදිරියට යන්නව කෙනා சொல்லுமே நான் ஒரு 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 காரியத்துக்காக ராஜாவினிடத்துல போகிறேன். දැන් මම එක කාරණාවක් උදෙසා රජ කෙනෙක් ගාවට යනවා. நான் வீட்ல இருந்து புறப்படும் போது මම ගෙදරින් එළියට එද්දිම டக்குன்னு உடிச்சு ஐயா நான் சப்பாத்தை கொண்டானே எங்க ஐயோ எங்க அரக்க கொண்டா பரவாயில்ல. අර ගෙදර එද්දි අයියෝ මගේ බෙල්ට සපත්තු ටක් ගාලා වෙලා යන මේ ඇඳුම් අයින් කරේ නැද්ද? ඒක කමන්නේ. போகும்போது ஓடி போறது பிரச்சனை இல்ல. ඒ ගෙද එතනට යද්දි දුව යන එක කමන්නේ. ஆனால் ராஜா சமூகத்துக்கு போனவுடன் හැබැයි රජුරුවන් ඉදිරියට ගියාට පස්සේ அமைதியா வந்து மன்னா රජතුමනි தங்களிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாமா? ස්වාමිනේ ඔබ වහන්සේ ඉදිරියේ එක ඉල්ලීමක් කරන්න පැමිණ සිටිනවා. அவர்தான் கேட்க அவர்தான் யார் நீ என்ன உன் பெயர் என்ன உனக்கு என்ன வேண்டும்? ඒතර එයා තමයි උඹ කවුද උඹේ නම මොකද්ද? மன்னா சுரேஷ். ස්වාමිනේ මහේෂ්. சுரேஷ் என்று மொட்டையாய் சொல்லுகிறாய். நீ என்ன சுரேஷ் பெரேராவா, சுரேஷ் ராமச்சந்திரனா, சுரேஷ் பெர்னாண்டோவா, யார் நீ? සුරේෂ් නිකම්ම කියන්නේ සුරේෂ් රාමචන්ද්‍රද මොන සුරේෂ්ද? நான் சுரேஷ் ராமச்சந்திரன் சுதும்பல காடையன். මම සුරේෂ් රාමචන්ද්‍රන් සුදුම්පල කාඩේ. நீயா என்ன வேண்டும் உனக்கு? උඹට මොනවද ඕනේ? இப்ப இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நான் வந்துட்டு மன்னா சுரேஷ் ராமச்சந்திரன் எனக்கு அவசரமாக 10,000 பொன் வராகன் வேண்டும். දැන් හදිස්සියෙන් දුවන් ගිල්ල සුරේෂ් රාමචන්ද්‍රන් ඇවිල්ලා ඉන්න සුදුම්පල කාඩේ මට 10,000ක් ඕනේ. එතන මං කිව්වේ නෑනේ. சுதும்பல காடைன்னு நான் அந்த நேரத்துல சொல்லல. இவனுக்கு ரொம்ப ஆசை.
පස්සේ ඔෆිස් එකේ අපි දෙන්න කතා කරමු. விளங்குதா நான் சொல்றது? තේරෙනවද ඔබට කියන්නේ? ஆனால் இன்றைக்கு சில பேர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து හැබැයි සමහරු දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ඇවිල්ලා ஆண்டவரே நான் 10,000 கடன் அந்த கடனை அடைக்கும்படி நான் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் ஆண்டவர். ස්වාමිනී මේ 10,000 දෙන්න මට ණය කියවන්න පිණිස ඔබ වහන්සේ 10,000 දෙවියන් ඔබ වහන්සේගේ මම ඉල්ලනවා ஆண்டவர்கிட்ட வந்து பேசும்போது மதிப்பில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறான். දෙවියන් වහන්සේට කතා කරද්දි ගෞරවයක් නැතුව කතා කරනවා. ஆண்டவர் ராஜாதி ராஜா, උන්වහන්සේ රාජුන්ගේ රජතුමා, தேவாதி தேவன், දෙවියන්ගේ දෙවියන් වහන්සේ அவருடைய சமூகத்துக்கு வந்து பொறுமையோடு அமைதியோடு கனத்தோடு அவரிடத்துல விண்ணப்பிக்க வேண்டும். උන්වහන්සේගේ අභිමුඛයට ඇවිල්ලා ඉවසිලිවන්තව ඒ වගේම ගෞරවාන්විතව අපි දේවල් කියන්න ඕනේ. இல்ல இல்ல பைபிள்ல சொல்லிக்க ஜெபத்துல போராடுவான். ඒකට කියන්නේ මොනවද දන්නවද? යාචාවේ පොර බැදීමලු. பைபிள்ல இருக்கு. බයිබලේ තියෙනවා. போராடுவது என்பது அந்த இடத்துல வந்து ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல ரொம்ப தயவாய் நின்று கேட்பது. පොර බැදීම කියන්නේ ස්වාමිනී මට ඕනේ කියලා ඒක ඉතා අහිංසකව ඉල්ලා සිටීම. பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார், தேவ மனுஷனே ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையாயிரு. පවුල්තුමා කියනවා දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් නම් දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ ඉවසිලිවන්තව ඉන්න කියලා. அப்படி ஆண்டவரோடு பொறுமையாய் இருக்க பழகினால் එහෙම දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ ඉවසිලිවන්ත ඉන්න පුරුදු වුණා නම් சாந்த குணத்தை அடைந்து கொள்ளலாம். ඒක මොළොක් ගුණය අපිට අල්ල ගන්න පුළුවන්. சாந்த குணம் அவசியம். මොළොක් ගුණය අවශ්‍යයි. விளங்குதா? ஒரு கிறிஸ்தவன் தேவ மனுஷன் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ඒක කීතුනුවේ දෙවියන් වහන්සේගේ මිනිසෙකුට මොළොක් ගුණය අවශ්‍යයි. இல்லாவிட்டால் அவன் தேவ மனுஷன் கிடையாது. එහෙම නැතිනම් ඔහු දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් නෙමෙයි. சரி அன்பானவர்களே, இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி நான் பேசும் பொழுது දැන් මේ කාරණා අපේ ජීවිතේට අල්ල ගන්න ඕනේ, ලබා ගන්න ඕනේ කියලා මම කතා කරද්දී என்ன தோன்றுகிறது? මොනවද හැඟෙන්නේ? ஐயோ இது கஷ்டம். අයියෝ මේක අමාරුයි. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? நானா சொல்லுவேன் கஷ்டம். ඇත්ත කතා කරන්න කී දෙනෙක් කියනවද මේක අමාරුයි කියලා? கிறிஸ்தவனாய் வாழ்வது கஷ்டம். කිතුණෙක් විදියට ජීවත් වෙන එක අමාරුයි. ஆமா, அதுக்கு தான் அடுத்த வசனம். ඒකට තමයි අනිත් වචනය. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ඇදහිල්ලේ යහපත් සටනෙන් සටන් කොට. போராட்டம் என்பது லேசா? සටන් කිරීම කියන එක ලේසියද? போராட்டம் என்பது கஷ்டம். සටන් කිරීම ඉතා අමාරුයි. அதனால் தான் இன்றைக்கு அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கஷ்டப்படுகிறார்கள். ඒ නිසා තමයි අද බොහෝ දෙනෙකුට කිතුණු ජීවිතේ ජීවත් වෙන්න අමාරු වෙලා තියෙන්නේ. ராணுவத்தில் இருந்து போராடிய பாஸ்டர் முனசிங்கம் போன்றோருக்கு தெரியும், යුද්ධයට ගිහිල්ලා යුද්ධ කරාවෝ එක හමුදා නිලධාරියෙකුට පාස්ටර් මුණසිංහට දන්නවා. ஒரு ராணுவத்தில் இருக்கின்றவன் நினைத்த நேரத்துக்கு எழும்ப முடியாது. යුද හමුදා නිලධාරියෙක් කියලා ඉන්න කෙනාට හිතන වෙලාවට නැගිටින්න බෑ. நினைத்த சாப்பாட்டை நினைத்த நேரம் சாப்பிட முடியாது. හිතන කෑම જાතියක් හිතන වෙලාවට කන්න බෑ. நினைத்த இடங்களுக்கு போய் வர முடியாது. හිතන වෙලාවට හිතන තැනකට ගිහිල්ලා එන්න බෑ. சொல்லுவோமே ஒரு பெரிய சமர், ஒரு யுத்தம் நடக்கிறது என்று. දැන් එක විශාල යුද්ධයක් සිද්ධ වෙනවා කියලා කියමුකෝ. எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது දැන් හැමෝම යුද්ධයට යද්දී இவர் மாத்திரம் இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, මට අද මූඩ් නෑ நீங்க යුද්ධයට. போய் அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிட்டு வாங்க, நான் டிவி பார்க்கட்டும். ඔයාලා ගිහලා යුද්ධ කරලා එන්න, ඔයා ගිහලා මේ ටික බලන්න. ஒரு ராணுவ வீரனாய் இருப்பது கஷ்டம். එක යුද්ධ නිලධාරියෙක් ඉන්න එක අමාරුයි. போராட்டம் கஷ்டம். ඒ පොර බැදීම අමාරුයි. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம். කිතුණු ජීවිතය කියන්නේ එක පොර බැදීමක්. அதனால் தான் பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டருக்கு சொல்லுகிறார், இந்த நல்ல போராட்டத்தை போராடு. ඒ නිසා තමා මේ ලොකු දේවදාසයා ඒ පොඩි සේවකයාට කියන්නේ හොඳ පොර බැදීමක් පොර බදන්න කියලා. அன்பார்களே, நாம் இந்த வாழ்க்கையில் போராடும் போது கஷ்டமா இருக்கும். අපි එක සටනක් සටන් කරද්දී ඒක අමාරුවට තියෙයි. ஆனால் எவ்வளவு காலம் போராட போகிறோம் தெரியுமா? අපි කොච්චර කාලයක් සටන් කණ්ඩ යනවද දන්නවද? மரிக்கும் வரை. මරණය දක්වා. இல்லை என்றால் சபை எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரை. එහෙම නැතිනම් සභාව ඔසවා ගන්න දවස දක්වා. மரித்த பிறகு அல்லது சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? මරුණට පස්සේ එහෙම නැත්නම් සභාව ඔසවා ගත්තට පස්සේ මොනවද වෙන්න යන්නේ දන්නවද? நித்திய ஜீவன் ஆரம்பிக்கிறது. සදාකාල ජීවනය ආරම්භ වෙනවා. நித்திய ஜீவனிலே ஒரு போராட்டமும் இல்லை தெரியுமா? සදාකාල ජීවනය තුළ කිසිම පොරවැදීමක් නැහැ දන්නවද? ஒரு வியாதி இல்லை, කිසිම රෝගයක් නැහැ, வேதனை இல்லை, වේදනාවක් නැහැ, சண்டை இல்லை, සටනක් නැහැ, ஒரு பிரச்சனையும் இல்லை. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. எவ்வளவு காலத்துக்கு? කොච්චර කාලයකටද? நித்திய 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 காலமாய். සදාකාලයෙන් සදාකාලයට. கிறிஸ்தவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. කිතුණුවන්ට බලාපොරොත්තුව තියෙනවා. அதைத்தான் பவுலடியார் சொல்லி முடிக்கிறார். ඒක නිසා තමයි පෞල්තුමා කියලා ඉවර කරන්නේ நித்திய ஜீவனை பற்றிக்கொள். துலஹே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.
ඇදහිල්ලෙන් යහපත් සටනක් සටන් කොට සදා කාල ජීවනය අල්ලගන්න. பாத்தீங்களா அவ்வளவுதான் வார்த்தை. එච්චර තමයි වචනය. பவுலடியார் அதைத்தான் சொல்லுகிறார். පවුල්තුමා එච්චර තමයි කියන්නේ. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். සදා කාල ජීවනය අල්ලගන්න. அன்பானவர்களே நமக்கு வயது ஏறிக்கொண்டு போகிறது. ප්‍රේමවන්තයනේ අපේ වයස ගෙවිගෙන යමින් සිටිනවා. வீடு போ போ என்கிறது, காடு வா வா என்கிறது. ගෙදර පලයම් පලයම් කියනවා, සොහන වරෙන් වරෙන් කියනවා. ஆமாவா இல்லையா? இப்போ இங்கு படிக்கிற இந்த மாணவர்களை பார்க்கும் பொழுது දැන් මේ ඉගෙන ගන්නව ශිෂ්‍යයන් බලද්දී எனக்கும் இன்னும் ஞாபகம் இருக்கிறது இவர்களுடைய வயதில் நான் வாழ்ந்தது. මට තාම මතක් වෙනවා මේගොල්ලොන්ගේ වයසේ මම ජීවත් වුණ හැටි. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கிறது? හැබැයි දැන් මොනවද වෙලා තියෙන්නේ? வயது போகிறது. වයස ගිහිල්ලා. ஆமாவா இல்லையா? ඇත්තද බොරුද? 40 வயது தாண்டி இருக்கின்றவர்களுக்கு தெரியும் අවුරුදු 40 පැනපු කට්ටියන්ට දන්නවා வயது ரொம்ப வேகமா போயிருச்சு இல்லையா? වයස කියන එක ඉතා ඉක්මනින් ගෙවිලා ගියා. ஒரு 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 பேச்சுக்கு சொல்றேன். කතාවකට කියන්න 2 மாதத்துக்கு முன்பு 2 மாதம் ஒரு வாரம் சரி, அப்ப 4 4 8 9 வாரங்களுக்கு முன்பு பப்பா இங்கே உட்கார்ந்திருந்தார். මාස 2යි සතියකට කලින් පප්පා මේ ස්ථානේ ඉඳගෙන හිටියා. இல்ல, දැන් නැහැ. இப்ப இல்ல. දැන් නැහැ. இந்த இன்னும் 10 வருஷத்திலே இன்னும் තවත් අවුරුදු 10කදී இந்த இடத்துல இருக்கிற சில பேர் போய் சேர்ந்திருப்போம். මේ ස්ථානේ ඉන්නව බොහෝ දෙනෙක් මිය යයි. ஆமாவா இல்லையா? ඇත්තද බොරුද? இயேசு சொல்லுவோமே சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் இன்னொரு 100 வருஷத்துக்கு நடக்கலன்னு அப்போ ஒரு பேச்சுக்கு. නිකන් කතාවට අපි හිතලා බලමු යේසුස් වහන්සේගේ සභාව ඔස්සවා ගැනීම තව අවුරුදු 100කට සිද්ධ වුන්නේ නැහැ කියලා. இன்னும் 10 வருஷத்துல இங்க இருக்கிற சில பேர் இருக்க மாட்டோம். තව අවුරුදු 10කට පස්සේ බලද්දි මෙතන ඉන්න බොහෝ දෙනෙක් නැති වෙලා ඉඳී. செத்து போயிருப்போம். මිය යයි. இன்னும் 20 வருஷத்துல අවුරුදු 20කින් இன்னும் கொஞ்சம் பேர் போயிருப்போம். තවත් බොහෝ දෙනෙක් නැති වෙලා තියෙයි. இன்னும் 30 வருஷத்துல අවුරුදු 30කට පස්සේ நிறைய பேர் போய் சேர்ந்திருப்போம். බොහෝ දෙනෙක් මිය ගිහිල්ලා තියෙයි. 50 வருஷத்துல අවුරුදු 50කදී இன்னும் 50 வருஷத்துல තවත් අවුරුදු 50කදී இங்க இருக்கிற வேணா அந்த சின்ன பிள்ளைகள் மாத்திரம் கொஞ்சம் கிளடுகளா தெரியும். සමහරවිට මේ ඉන්නව කුඩා දරුවෝ පමණක් ඉතුරු වෙලා ඉඳී. கெவின்ட்ட வயசு கேද්தான் 14 64 வயசு ஆளா கெவின் இருப்பாரு. අබ කෙවින් ඇවිල්ලා අවුරුදු 64 වෙලා ඉඳී. 61 வயசு பிள்ளை ஆளா கிளவியா மிஷா இருக்கும். අවුරුදු 61ක වයසක ගෑණියක් විදියට මිෂා ඉඳී. புரியுதா? 60 70 வயசுகள்ல சிலது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இங்க இப்ப பிள்ளைகளா இருக்கிறதுக்கு දැන් දරුවෝ විදියට ඉන්න කට්ටිය තව අවුරුදු 60 61 වෙලා ඕම වෙලා ඉඳී. තව අවුරුදු 50කට පස්සේ கண்டிப்பா இங்க இருக்கிற மத்தவங்க யாரும் இருக்க மாட்டோம். ஷுவர். අනිවාර්යයෙන්ම මෙතන ඉන්න බොහෝ දෙනා අවුරුදු 50කට පස්සේ ඉන්නේ නැති වෙයි. சரியா நான் சொல்றது? තේරෙනවද කියන්නේ? அப்போ එතකොට இன்றிலிருந்து நாம் மரிக்கும் வரையான அந்த காலம் අද ඉඳලා මම මැරෙනකන් කියනවා ඒ කාලය ඇතුළත நம்முடைய சதா கால வாழ்க்கையை பாதிக்க வைக்க கூடாது. අපේ සදා කාල ජීවනයට අපි බාධාවක් නැති කරගන්න හොඳ නැහැ. இந்த கொஞ்ச காலத்துல මේ පොඩි කාලය තුල எனக்கு வீடு வேணும், මට ගෙයක් ඕනේ, காணி வேணும், මට ඉඩමක් ඕනේ, எனக்கு அது வேணும் இது வேணும்னு අරක ඕනේ මේක ඕනේ කියලා ஜெபம் பண்ணாம, යාචනා කරන්න නැතුව வேதம் வாசிக்க டைம் இல்ல, බයිබලේ කියන්න වෙලාවක් නැහැ, சர்ச்சுக்கு போக டைம் இல்ல, සභාවට යන්න වෙලාවක් නැහැ. ஆண்டவர் விரும்புறது என்ன வெறுக்கிறது என்னங்கறத முதல்ல கண்டுபிடிக்கவே எனக்கு டைம் இல்ல. දෙවියන් වහන්සේ කැමති මොනවද අප්‍රියකන් මොනවද කියලා හොයාගන්න වෙලාවක් නැහැ. இந்த மாதிரியான காரணங்களை பயன்படுத்தி මේ වගේ කාරණා තියලා நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டாம் என்கிறார் பவுல். සදා කාල ජීවනය නැති කරගන්න එපා කියලා කියනවා. ஆகவே என்னை பொறுத்தவரை ඒ නිසා මට දන්න තරමින් இப்பொழுதிருந்து மரிக்கும் வரை දැන් ඉඳලා මැරෙනකම්ම என்ன போராட்டம் வந்தாலும் போராடி தொலைப்போம். මරණය දක්වා මොන පොරබැඳීමවත් පොරබැඳලා අපි ඒක අල්ලගමු. கஷ்டமா பட்டு தொலைப்போம். අමාරුයිද කමන්නේ පොරබදිමු. வேதனையா பரவாயில்ல, වේදනාවද කමක් නැහැ. வலிக்குதா, රිදෙනවද ஜனம் என்னைய கேவலப்படுத்துதா, මිනිස්සු අපිව ලැජ්ජාවටපත් කරනවද ஐயோ பரவாயில்ல, අයියෝ කමක් නැහැ. நித்திய ஜீவனுக்குள்ள போக போறேன். සදා කාල ජීවනයට මම යන්න යනවා. எங்கள்ல சில பேர் இன்னும் 10 வருஷத்துக்குள்ள போயிருவோம், තව අවුරුදු 10කින් සමහරු යන්න යනවා. சில பேர் 20 வருஷத்துக்குள்ள போயிருவோம், සමහරු අවුරුදු 20කින් යන්න යනවා. நிறைய பேர் 30 வருஷத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள போயிருவோம். බොහෝ දෙනෙක් සදා කාලෙට තව අවුරුදු 30ක් ඇතුළත යන්න යනවා. ஆகவே இந்த 10 20 30 வருஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு என்னமாவது பண்ணி ඒ නිසා මේ අවුරුදු 10 20 30 ඇතුළත මොනවා හරි
දත්මිටි කාගෙන දෙයක් කරන්න. நித்திய ஜீவனுக்குள் கால் வைத்து விடுவோம். ඒ සදාකාල ජීවිතයට ඇතුළත් වෙන්න. அதுக்கு பிறகு நித்திய 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 காலமாய் சந்தோஷமாய் வாழ. ඊට පස්සේ සදාකාලෙන් සදාකාලට ප්‍රීතියෙන් ජීවත් වෙන්න පුළුවන්. இதுதான் தேவனுடைய மனுஷன். මේක තමයි දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා. ஆகவே நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் ඒ නිසා මමත් ඔබ හැමදෙනාමත් இந்த உலகத்தின் காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு මේ ලෝකයේ කාරණා පොඩ්ඩක් ඉවත දාමු. ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தம் அடைவோமா? දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ශුද්ධවන්තයෝ වෙමුද? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ඒක තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. எழும்பிருந்து ஜெபம் பண்ணி முடியும். විශ්ව දෙනාම නැගී සිට යාච්චා.